வணக்கம். சூடான செய்திகளை சுறுசுறுப்பாக வாசித்துக் கொண்டிருப்பது சூனாப்பான சுருக்கு சுப்பையா. தலைவலி வந்த தைலத்தை போடுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போடுங்க. அறுவடை செய்து வைத்த நெல் மூட்டைகள் அகால மரணம் அடைந்ததால் அருகில் இருந்த அரச மருத்துவ சுடுகாட்டில் அடக்கம் செய்வதற்காக அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள். கேரளாவிற்கு பொண்ணு கொடுத்த தாய்மாமன் மணமக்களுக்காக வண்டி வண்டியாக மணலை சீதனமாக லாரியில் ஏற்றிவிட்ட தாமிரபரணி தாய்மாமன். மணலை விற்று மனமாற வாழுங்கள் என்று மணமக்களை வாழ்த்திய நாய்மாமன் தாய்மாமன். புதிதாக கட்டி வரும் கனவு இல்லத்தில் யாரும் கண்ணு வைக்காமல் இருப்பதற்காக திருஷ்டி பொம்மை வைக்க சொன்ன மனைவி. திருஷ்டி பொம்மைக்கு பவர் கம்மியாக இருக்கும் என்று அதிக பவர் கொண்ட தன் மனைவியின் புகைப்படத்தை சுவற்றில் மாட்டிய கணவன். சரக்கு வாங்குவதற்கு சாரை பாம்பை மாலையாக கலக்கில் போட்டு வந்த சினேக் பாபு. கூட்ட நெரிசல்கள் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் சாரை பாம்பை சட்டையாக போட்டு வந்ததாக கூறிய சினேக் பாபு. அவத்திபாளையம் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின் படிக்கட்டு கதவுடன் அத்து புடிந்து ஓடிய சோகம். கண்டக்டர் கையை இழுத்து கட்டாத காரணத்தால் தான் படிக்கட்டுகள் பாதியிலேயே கலண்டு விழுந்ததாக புகார் அளித்த பொதுமக்கள். சென்னையை சூறையாடிவிட்டு ஆந்திராவை அலற விடுவதற்காக சென்னையில் இருந்து குறுக்கு வழியாக புறப்பட்ட மொந்தா புயல்